ஆளுநர் தாவேக தலைவர் விஜய் சந்திப்பானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ் வணக்கம். ஆளுநர் அர்லேக்கர் மற்றும் தாவேக தலைவர் விஜயின் சந்திப்பானது நிறைவு பெற்றிருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மையை காண்பித்து ஆட்சி கோருவதற்காக தமிழக ஆளுநரை சந்தித்து கடிதம் வழங்குவதற்காக வருகை தந்திருந்தார். தன்னிடம் 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் என்கின்ற அந்த ஒரு தனிப்பெருங்கட்சியான அந்த அங்கீகாரத்தை ஆளுநரிடம் கடிதமாக கொடுத்து தனக்கு பதவி ஏற்பதற்கான வழிமுறைகளை செய்து தர வேண்டும் என்று 2வது முறையாக சந்தித்து கடிதத்தை வழங்கியிருக்கின்றார். நேற்று ஆளுநரை சந்தித்து தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து விஜய் கொடுத்திருக்கக்கூடிய கடிதத்தில் தன்னுடைய தரப்பில் இருக்கக்கூடிய 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் என இணைத்து 113 சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னிடம் ஆதரவாக இருக்கிறார்கள். அதனால் தனக்கு ஆட்சி கோருவதற்கான உரிமை இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் கடிதத்தை வழங்கியிருந்தார். ஆனால் கூட்டணி கட்சிகளுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அறுதி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய 118 சட்டமன்ற உறுப்பினர்களையும் முறையாக காண்பித்துவிட்டு பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு தகவலானது ஆளுநர் மாளிகையிலிருந்து விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 3 கட்சிகள் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நிலையில் அதில் முதன்மை கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோருவதற்கு முழு அதிகாரமும் அங்கீகாரமும் தங்களுக்கு இருப்பதாகவும் அனைத்து வித அங்கீகாரங்களும் தங்களுக்கு இருக்கிறது என்பதை மையப்படுத்தி தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் 2வது கடிதம் ஒன்றை தயார் செய்து தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தமிழக ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து இந்த கடிதத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த கடிதத்தை கொடுக்கும் பொழுது நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பிலிருந்து மாநில நிர்வாகிகள் பலரும் அதில் இடம்பெற்று ஆளுநர் அர்லேக்கர் மற்றும் தாவேக தலைவர் விஜயின் சந்திப்பானது நிறைவு பெற்றிருக்கிறது. இதற்கு முன்பதாக ஆளுநர் அர்லேக்கர் விஜய்க்கு அழைப்பு விடுத்திருந்தார். அவர்கள் சில ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போது தாவேக தலைவர் விஜயிடம் 113 எம்எல்ஏக்களை வைத்து எப்படி ஆட்சி அமைப்பீர்கள் என்ற ஒரு கேள்வியை ஆளுநர் விஜயிடம் முன்வைத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் வேறு எந்த கட்சி தாவேக அரசை ஆதரிக்கும் என்றும் பதவியேற்ற பிறகு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என எப்படி நம்புகிறீர்கள்? பெரும்பான்மை கிடைத்துவிடும் எனும் யூகத்தின் அடிப்படையில் செயல்பட முடியுமா என்ற கேள்விகளெல்லாம் ஆளுநர் அர்லேக்கர் தாவேக தலைவர் விஜயிடம் முன்வைத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே நேற்று தாவேக தலைவர் ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநரிடம் கடிதம் வழங்கியிருந்தார். ஆனால் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காத நிலையில் இன்று மீண்டும் ஆளுநர் அழைப்பு விடுத்து இந்த கேள்விகளெல்லாம் தாவேக தலைவர் விஜயிடம் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், ஆளுநர் அர்லேக்கர் மற்றும் தாவேக தலைவர் விஜயின் சந்திப்பு தற்போது நிறைவு பெற்றிருக்கிற நிலையில் இந்த ஆலோசனையில் பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கின்றன? விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பொறுத்தவரை அவர் அறுதி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு இன்னும் 5 இடங்கள் மட்டுமே தேவைப்படுகின்றன. இந்த சூழ்நிலையில் தான் ஆளுநர் மாளிகைக்கு நேற்று சென்று தனக்கு தனிப்பெரும்பான்மையோடு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார். அந்த வேண்டுகோளுக்கு ஆளுநர் இசைவு தெரிவிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் ஆளுநர் மாளிகை தரப்பில் சில விளக்கங்கள் கேட்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இன்று 2வது நாளாக நடைபெற்றிருக்கக்கூடிய சந்திப்பிலும் ஆளுநர் பல்வேறு விளக்கங்களை பெறக்கூடிய வகையில் தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார் என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது. தாவேக சார்பில் நேரம் கேட்டு இந்த சந்திப்பு நடைபெறவில்லை. ஆளுநரே வரவழைத்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சந்தித்திருக்கின்றார் என்பதாகவே தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த சந்திப்பின் பொழுது என்னவெல்லாம் நடந்தது என்பது தொடர்பாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அப்பொழுது ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து 113 என்ற எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு எப்படி ஒரு நிலையான அரசை அமைக்க முடியும் என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது. அது மட்டுமல்லாமல் யூகத்தின் அடிப்படையிலே, அதாவது அந்த ஃப்ளோர் டெஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான கூட்டம் நடைபெறும் பொழுது என்னால் அறுதி பெரும்பான்மை இடங்கள் இருக்கின்றன என்பதை நிரூபித்து விட முடியும் என்று விஜய் நம்புவது எப்படி நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்கும் என்ற ஒரு கேள்வியையும் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து எழுப்பியிருப்பார்கள் என்பதாகவெல்லாம் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே நேரம் தாவேக இப்பொழுதுதான் வெளியில் வந்திருக்கின்றார்கள் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற அந்த சந்திப்பிற்கு பிறகாக. எனவே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த வழக்கறிஞர்களும் உள்ளே சென்றிருந்த நிலையில் அவர்கள் தரப்பிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு அந்த தகவல்கள் கிடைக்க வருகின்றன. அப்பொழுது இவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள்? ஆளுநர் மாளிகை தரப்பில் எழுப்பப்பட்டிருந்த அந்த கேள்விகளுக்கு, குறிப்பாக நிலையான அரசாக இது எப்படி அமையும், 113 என்ற எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு எப்படி நீங்கள் நிலையான அரசை அமைத்து விட முடியும் என்பதை போன்ற கேள்விகள் தங்கள் பக்கம் எழுப்பப்பட்ட பொழுது
அதற்கு தாங்கள் வழங்கிய பதில் என்ன என்பது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தினர் இன்னும் சற்று நேரத்தில் அந்த விஷயங்களை எல்லாம் சொல்ல இருக்கின்றார்கள். எனவே அப்பொழுது ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து எழுப்பப்பட்ட கேள்விகள், தாவேகாவினர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் தெரிய வரும். அதாவது ஆளுநருக்கு அந்த கவலை அவசியம் இல்லை என்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சொல்லியிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சியினுடைய தலைவருக்கு முதலமைச்சர் பதவிக்கான அந்த ஒரு பதவியை வழங்கிவிட்டு அதன் பிறகு தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குள் நடைபெறக்கூடிய அந்த தீர்மான வாக்கெடுப்பு உள்ளிட்டவற்றின் பொழுது தனக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கின்றது என்பதை விஜய் நிரூபிக்க முடியும். அதற்கான வாய்ப்பை, கால அவகாசத்தை ஆளுநர் விதிகளுக்கும் மரபுகளுக்கும் உட்பட்டு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் பதிலை வழங்கியிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த சந்திப்பு முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கின்றது. இதன் பிறகு ஆளுநர் மாளிகையிலிருந்து நமக்கு ஏதேனும் தகவல்கள் வரலாம். அதாவது விஜய் உள்ளே சென்று உண்மையிலேயே நேற்று இரவு நான் சிலரை சந்தித்து பேசினேன். நேற்று காலைக்கு பிறகாக இன்று காலை முதல் பல சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே கூடுதலாக சில உறுப்பினர்கள் என்னை ஆதரிப்பதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் என்று விஜய் கூறியிருக்கலாம். அதன் அடிப்படையில் அதற்கான ஆதரவு கடிதங்களையும் கூட விஜய் வழங்கி இருக்கக்கூடும். எனவே 118 என்கின்ற அந்த எண்ணிக்கையை விஜய் தொடும் பொழுது ஆளுநருக்கு அதன் பிறகு எந்த ஆட்சேபனையும் இருக்க முடியாது. ஆளுநர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு இசைவு தெரிவித்து விடுவார் என்பதையெல்லாம் எதிர்பார்க்க முடியும். எனவே ஆளுநர் மாளிகை என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகின்றது என்பதை இப்பொழுது நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். அதே நேரம் அரசியல் ரீதியாக சில மாற்றங்களை கடந்த ஒரு அரை மணி நேரமாக 2 தரப்பு பேட்டிகளை நாம் பார்த்திருந்தோம். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி, இடதுசாரிகள் திமுக கூட்டணியிலே இருக்கின்றார்கள். இருவருமே ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். இந்த ஆளுநருடைய நிலைப்பாடுக்கு பின்னால் பாஜகவினுடைய சதி இருக்குமோ, பின்புலம் இருக்குமோ என்பதாக நாங்கள் சந்தேகிக்கின்றோம் என்று இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு சேர குரல் எழுப்பி இருக்கின்றார்கள். எனவே கிட்டத்தட்ட அவர்கள் அந்த நிலைப்பாட்டுக்கு சென்று விட்டார்கள் என்பதை தான் இதிலிருந்து பார்க்க முடிகின்றது. அதாவது விஜயை ஆதரிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் 2 தரப்பினரும், இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் என்பதாகவே இந்த கருத்துக்களை நாம் பார்க்க முடிகின்றது. உடனடியாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தாங்கள் விஜயை ஆதரிக்க முடியாது. எனவே விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு முன்பாக அரசியல் களத்தில் அது போன்ற ஒரு சூழலை, விஜய்க்கு தாங்கள் ஆதரவு தெரிவிப்பதற்கு உகந்த சூழலை உருவாக்க வேண்டும் என்றால் விஜயை பாஜகவிடமிருந்து எதிர்நிலைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த கருத்து முன்வைக்கப்பட்டதாக நாம் பார்க்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.